ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு இருக்கிறது பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை. இது தொடர்ச்சியாக நிறைய நம்ம டெய்லியுமே பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை நடந்திருக்கு, பாலியல் வன்கொடுமை நடந்து கொண்டு இருக்கிறது. இதுல இருந்து பெண்கள் எப்படி தப்பிக்கலாம், அதுக்காக தான் அந்த பிரைவேட் டிஃபென்ஸ், அதாவது புதியதா நம்மளுக்கு பிஎன்எஸ் 2023 ஒரு சட்டம் வந்திருக்கு. தற்காப்பு நம்ம ஒரு பெண்கள் இருக்காங்க, ஒரு பாலியல் பலாத்காரம் செய்யும் போது அந்த நபர்களை தற்செயலா கொலை பண்ணிடுறாங்க. அப்பனா கொலை குற்றமா ஆகுமா? இந்த செக்ஷன் படி, அண்டர் செக்ஷன் 38C படி, பிஎன்எஸ் படி கொலை குற்றம் ஆகாது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் அட்வொகேட் ராமச்சந்திரன், தமிழ்நாடு சமூக சட்ட பாதுகாப்பு மாநில தலைவர். பொதுவாக பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை தமிழகத்தில் பெண்களுக்கு எதிராக நடக்குது. இந்த சட்டங்கள் பிஎன்எஸ்எஸ் அண்டர் செக்ஷன் 38C இதில் எப்படின்னா, ஒரு தனிமையில் ஒரு இடத்துல ஒரு பெண்கள் இருக்குது, அவங்களுக்கு அந்த ரேப் பண்ணுறாங்க. ரேப் பண்ணும்போது அந்த பொண்ணு தற்செயலாக கொலை பண்ணிடுறா. அப்போ இந்த இது மூலயமா கொலை குற்றமாக ஆகாது என்று இந்த சட்டத்தின் மூலமாக தெளிவாக தெரிவிக்கிறது. இதை நல்லா தெரிஞ்சுங்க. அதுக்காக நம்மளை கடன் கேட்க வராங்க, நம்ம கடன் கொடுத்துருக்கோம், நம்மளுக்குள்ள பர்சனல் மோட்டிவேஷன் வரும்போது நம்ம அதுக்கும் இதுக்கும் ப்ரைவேட் டிஃபென்ஸ் ஆகாது. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் அதை. அதே போன்று உங்கள் பக்கத்தில் இருக்க தோழியோ இல்லை ஆண் நண்பரோ அந்த இடத்துல உங்கள் உடைமைக்கோ இல்லை உங்களுடைய கற்புக்கோ களங்கம் வரும்போது இந்த டிஃபென்ஸை பயன்படுத்தலாம். இது ஐபிசி இந்திய தண்டனை சட்டம் 100ல் இந்த தற்காப்பு உரிமையை பற்றி விரிவாக சொல்லியிருப்பாங்க. இப்போ தற்போது புதிய சட்டத்தை தான் எல்லாத்தையுமே கடைபிடிக்கிறாங்க நீதிமன்றத்தில். அப்போ நீதிமன்றத்தில் பிஎன்எஸ்எஸ் இந்த ஆக்டு பார்த்தீங்கன்னா 38C படி இதில் நீங்கள் ப்ரைவேட்டாக உங்களை டிஃபென்ஸ் நீங்கள் எதிர்கொள்ளலாம், அது கொலை குற்றம் ஆகாதுன்னு இந்த செக்ஷனை பற்றி தெரிஞ்சுங்க. இது பாலியல் வன்கொடுமை உங்களை பண்ணும்போது நீங்கள் தற்காலிகமாக உங்களை அந்த இடத்துல ஒரு கருவியோ திடீர்னு கொலை பண்ணிடுறீங்க அப்படின்னா நீங்கள் இது கொலை குற்றமாக ஆகாதுன்னு சட்டத்தின் பிரிவு சொல்கிறது. இது தெரிஞ்சுங்க. நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய நம்ம விழிப்புணர்வு பதிவு, சட்ட தகவல்கள், சந்தேகங்கள் அனைத்தும் கொடுத்துட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.